Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு பேக் டு ரிவைண்ட். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, சுமங்கலியோட சாபம் சும்மா விடாது அப்படின்னு ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அப்படி ஒரு சுமங்கலியோட சாபம் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒரு குடும்பத்தை வாட்டி வதச்சிட்டும் இருக்கு. பட் அந்த குடும்பத்துல பிரச்சனைன்னு தெரிஞ்சும் அந்த சுமங்கலின்றவங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவியும் பண்ணியிருக்காங்க. ஆனா நீ தான் பிரச்சனை கொடுத்தன்னு தெரிஞ்சும், உன்னால்தான் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய விஷயத்தை இழந்திருக்குன்னு தெரிஞ்சும் இவங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லதும் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏதுன்றது தான் இந்த வீடியோல ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்பிளேல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க அதுனா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஓவரா பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவங்க நேம் மகா. இவங்க சென்னை ஈக்காட்டு தாங்கலையும் சேர்ந்தவங்க. அண்ட் இந்த திகில் பேய் சம்பவம் மகா இவங்க குடும்பத்தில் தான் நடந்திருக்கு. சொல்ல போனா இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தான் நடந்திருக்கு. பட் அப்பா அம்மாவுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட தாத்தா பாட்டி, அதாவது அம்மாவோட அப்பா அம்மா லைஃப்லயும் ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்றது இப்போ தெளிவா பார்க்கலாம். இந்த சம்பவம் மகா இவங்க சின்ன வயசுல இருக்கும்போது, சொல்ல போனா இவங்க குழந்தையா இருக்கும்போது தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அந்த மகா இவங்களுடைய அப்பா அம்மா அந்த சமயம் காதல் திருமணம் தான் பண்ணியிருக்காங்க. வீட்டையும் எதிர்த்து தான் அவங்க காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துல ரெண்டு வீட்டுக்கும் இந்த ஒரு விஷயம் சுத்தமா பிடிக்கல. பையன் வீட்டுக்கும் பிடிக்கல, பொண்ணு வீட்டுக்கும் பிடிக்கல. பட் இருந்தாலும் மகா இவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஃபேமிலியில இருக்கிறவங்களும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லாவே பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் தான் இவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. அதுதான் இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண மகா. ஸோ இவங்க அப்போ சின்ன குழந்தை தான். அந்த சமயத்துல இவங்க வீட்டுல சகஜமா இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்கு ஒரு போனும் வருது. என்னன்னு பார்த்தா மகா இவங்க அம்மாவுடைய அம்மா, அவங்க ஊர்லயும் இருந்துருக்காங்க. அவங்க திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது மகா இவங்களுடைய தாத்தா இறந்துட்டாரு. இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கல. சரி ஊர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து அரக்கோணமும் போறாங்க. அந்த அரக்கோணம் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இறந்து போன தாத்தா அவருடைய சடலத்தையும் பாக்குறாங்க. எப்படி இறந்து போனாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஒரு ஆக்சிடென்ட், அதாவது ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல மகா இவங்களுடைய தாத்தா ரயில்வேலயும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. பர்டிகுலரா அந்த டேல ரயில்வே ட்ராக்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டு இருக்காரு. இப்ப தாத்தா இவருக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி காரியங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படி செஞ்சு முடிச்சு ஒரு 2-3 நாள் ஆகுது. அப்ப வரைக்கும் எல்லாருமே அங்கதான் அரக்கோணம்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ மகா அவங்களுடைய அம்மா கிட்ட அவங்க பாட்டி சொல்ற விஷயம், இந்த மாதிரி உங்க தாத்தா இறந்திருக்க வேண்டியதே கிடையாது, சொல்ல போனா அவருடைய மரணம் ரொம்பவே அமானுஷமா இருக்கு அப்படின்னு பாட்டி மகாவோட அம்மா கிட்ட சொல்லும் போது, இந்த ஒரு விஷயத்த அம்மா இவங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னம்மா சொல்ற, நான் ஏதோ ஆக்சிடென்ட் தான் நினைச்சேன், நீ என்னவோ சொல்றிய அப்படின்னு அம்மா இவங்களும் பயப்பட, அப்ப பாட்டி இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இல்லம்மா, உங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது, அதாவது சாகரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவ வந்துட்டா, அவ வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கா, என்னை கூட்டு போக போறா, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அப்படின்னு அவர் எது பார்த்து பயங்கரமா பயந்தும் இருக்காரு. அண்ட் இங்க உருவம் இருக்கு, அங்க அந்த பொண்ணோட உருவம் இருக்கு அப்படின்னு ஏதேதோ சம்மந்தம் இல்லாம சொல்லிட்டே இருப்பாரு. இது ஆரம்பத்துல உங்க தாத்தா சொல்லும் போது எனக்கு பெருசா எதுவும் தெரியல, ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டு இந்த மாதிரி உளறிட்டு இருக்காரு அப்படின்னு நானும் அதை பெருசா எடுத்துக்கல. இது மட்டும் இல்லாம உங்க அப்பா ரயில்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்தாரு, இது ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி தான் நானும் உன்கிட்ட சொன்னேன். ஆனா உன் அப்பா இறக்கும்போது அங்க ஒரு சில பேர் இருந்திருக்காங்க. அவங்க பார்த்த விஷயம் என்னன்னா, அவரு உண்மையிலே ஒரு ஆக்சிடென்டா இறக்கல, ஏதோ தற்கொலை முயற்சி பண்ற மாதிரி அந்த ரயில்வே ட்ராக்ல நின்று இறந்தும் போயிருக்காரு. சொல்ல போனா உங்க அப்பாவுக்கு எந்த குறையுமே இல்லை,
தற்கொலை பண்ணி சாகுற அளவுக்கு அவரும் அந்த அளவுக்கு கோழையும் கிடையாது. அண்ட் அடிக்கடி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அழுத்தி சொல்லுவாரு, நீ நான் இருந்த இடத்த அபகரிச்சிட்ட, இப்ப நான் உன் கூட இருக்க போறேன், இல்லைன்னா நீ என் கூட வந்துரு, உன்னை நான் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு பெண் அடிக்கடி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதா இவரும் நிறைய நேரம் பயந்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய தடவை சொல்லும் போது நான் அதை பெருசா எடுத்துக்கல, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இப்போ மகா அவங்க அம்மாவால இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட தாங்கவும் முடியல. அப்படி இங்க என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா உண்மையிலே இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாத்தா இவர் இறக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தாத்தா இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு ஆலமரமும் இருந்திருக்கு. குறிப்பா அந்த மரத்துக்கிட்ட ஒரு பெண் தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் தெரியல, ஆனா இந்த இடத்துல தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்காங்க. அப்படி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய நடமாட்டம் அந்த மரத்தை சுத்தி நிறைய இருந்ததான் அந்த ஏரியால இருக்கிற நிறைய பேரும் பார்த்திருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா நைட்டு அந்த பெண் இங்க அங்கேயும் நடக்கிறதா இருக்கட்டும், ஒரு மாதிரி ஓலமிட்டு அழுறதா இருக்கட்டும், இங்க இருக்கிற எல்லாரையுமே பயமுறுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டினியூவா நடக்க ஆரம்பிக்க இது அங்க இருக்கிற அக்கம் பக்கத்தினரெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்துருக்காங்க. பயந்தது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த தாத்தா இவர்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. சரி, தாத்தா இவர்கிட்ட என்ன சொல்லணும், இவர் என்ன ஊர் பஞ்சாயத்து தலைவரா இல்ல ஏதாச்சும் போஸ்டிங்ல இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ரயில்வேல போலீஸா இருக்காரு. சரி, இவர்கிட்ட சொன்னா ஏதாச்சும் ஸ்டெப் எடுப்பாரு அப்படின்றதுனாலதான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் தாத்தா இவர்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா தாத்தா இவருக்கும் அந்த ஒரு சத்தம் ஒரு சில நேரம் கேட்டதா சொல்லப்படுது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ஓகே, இந்த மரம் இருக்கிறதுனால தானே நம்ம மக்கள் பயப்படுறாங்க, பேசாம இந்த மரத்தை வெட்டிட்டா வெட்டக்கூடாது, வேரோட எடுத்துட்டா என்ன அப்படின்னு அவரும் அந்த மக்கள்லாம் சொன்ன அந்த வாரத்துக்குள்ளேயும் அந்த மரத்தை வேரோட வெட்டி பிடுங்கி போட்டுறாரு. சொல்ல போனா அந்த பேய் இருந்த அந்த மரத்தை வேரோட பிடுங்கிட்டு இருக்காரு. இப்படி தாத்தா இந்த மரத்தை பிடுங்கி போட்டு 1-2 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா தாத்தா இவங்க வீட்டுல பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஒரு நாள் தாத்தா இவர் வேலைக்கும் போயிட்டு இருக்காரு. வீட்டுல பாட்டி இவங்க மட்டும் தான் தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வீட்டுக்குள்ளேயும் வராங்க. இந்த ஒரு விஷயம் பாட்டி இவங்களுக்கும் அரை தூக்கத்துல தெரியுது. வீட்டுக்குள்ள வராங்க, ஒருவேளை இவரா தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சு பாட்டி அவங்களும் அப்படி படுத்த மேனிக்கு தான் இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது பாட்டியோட உள்ளங்கால யாரோ சொரன்ற மாதிரி ஒரு உணர்வு இவங்களுக்கும் இருந்திருக்கு. பாட்டி இவங்களும் பயந்து எந்திரிக்கிறாங்க. ஏன்னா தாத்தா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு பயந்து எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல அந்த பெண்ணுடைய உருவமும் இருக்கு. உருவம் இருந்தது மட்டும் இல்லாம பாட்டி இவங்ககிட்டயும் பேச ஆரம்பிக்குது. எனக்கு தண்ணி வேணும், எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் கொடு, நான் அமைதியா அழகா ஒரு இடத்துல இருந்தேன், ஆனா அது பிடிக்காத உன் புருஷன் அந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு என்னையும் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் நான் இங்கதான் இருப்பேன், எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடு, தண்ணி கொடு அப்படின்னு அந்த உருவமும் அந்த பெண்ணுடைய உருவமும் பாட்டி இவங்க முன்னாடி இதுக்கப்புறம் இங்கதான் இருப்பேன், எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்டும் இருக்கு. இந்த நடந்த விஷயத்த பாட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பசங்களான மகா அவங்களுடைய மாமாக்கள் அவங்களுக்கும் சொல்றாங்க. ஆனா அந்த பசங்க இந்த ஒரு விஷயத்த சுத்தமா நம்பல. ஏமா, இந்த மாதிரிலாம் வளரிட்டு இருக்காதுமா, குறிப்பா ஊர் மக்கள் கிட்ட போய் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காது, ஏதாச்சும் நினைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த அப்படியே நம்பாம அவங்களும் கடந்து வந்துடுறாங்க. பாட்டி சரி பசங்க சொல்ற மாதிரி ஒருவேளை இது கெட்ட கனவா கூட இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாட்டி அதையும் அப்படியே ரிலாக்ஸா விட்டு மறந்துடுறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்தடுத்த நாள்ல பாத்தீங்கன்னா தாத்தா அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு நைட்டு அவரோட ரூம்ல படுத்து தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவரு படுத்துட்டு இருக்கிற அந்த பர்டிகுலர் ரூம்குள்ள யாரோ உட்காந்து சிரிச்சிட்டும் இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்ட தாத்தா இவரு யார் அது நம்ம ரூம்குள்ள சிரிக்கிறா அப்படின்னு அவரும் முழிச்சு பார்த்திருக்காரு. அப்படி முழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா யாரோ இந்த ரூம்ல இருந்து சிரிச்சபடி ரூமை விட்டு வெளியிலயும் போறாங்க. அண்ட் வெளியில போயிட்டு அதே மாதிரி சிரிச்சபடி ரூமுக்குள்ளேயும் வராங்க. இந்த ஒரு விஷயத்த தாத்தா அடிக்கடி பார்த்திருக்காரு. எப்பப்பெல்லாம் அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்காரு அப்பப்பெல்லாம் அந்த ரூம் சிரிச்சுட்டே நான் உன்னை சுத்தி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு அந்த ரூம்ல இவரையும் சுத்தி சுத்தி வந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கிற ஒரு நாள் நைட் பாத்தீங்கன்னா பாட்டி இவங்க ஹால்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கும் அந்த சிரிப்பு சத்தம் கேக்குது. என்னது வீட்டுக்குள்ள சிரிப்பு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்களும் வீடு ஃபுல்லா தேடி இருக்காங்க. ஆனா எதையும் இவங்களால பார்க்க முடியல. ஒருவேளை வெளியில தானே சிரிக்குது அப்படின்னு வீட்டை விட்டு அப்படியே வெளியிலயும் வராங்க. வீட்டை விட்டு வெளியில வந்தா இவங்க வீட்டு வாசல்ல ஒரு முருங்கை மரமும் இருக்கு. அந்த மரத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பெண் நிக்கிற மாதிரி இருக்கு. யாரு இந்த நேரத்துல இந்த பொம்பளை சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பாட்டி இவங்களும் அப்படியே கொஞ்சம் உத்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க நிக்கிற அந்த பெண் மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு தலை நிறைய பூவும் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா சிரிச்சா. அந்த சிரிப்பே கொஞ்சம் சாஃப்டா பட் பார்க்கும்போது பயமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பெண் பாட்டி இவங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கவும் ஆரம்பிக்குது.
பாட்டி இவங்களுக்கும் கிளியரா தெரியுது உண்மையிலே இங்க நிக்கிறது ஒரு பெண் கிடையாது, இறந்து போன ஆன்மா அப்படின்னு. அவங்க என்ன பண்றாங்கன்னா பயந்து வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு கதவையும் சாத்திடுறாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த இப்போதைக்கு வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டயுமே சொல்லல. டைரக்டா அவங்க வீட்டுல இருக்கிற பூஜை ரூமுக்கும் போயிட்டு அங்க இருக்கிற எல்லா கடவுள் பேரை சொல்லி பயங்கரமா ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கும் அந்த பயம் கொஞ்சம் குறையுது. இது மட்டும் இல்லாம அங்க சிரிக்கிற அந்த சிரிப்பு சத்தமும் கொஞ்சம் குறைஞ்சும் இருக்கு. அப்ப பாட்டி இவங்க யோசிக்கிற விஷயம் என்னது, சமீபமாவே நம்ம வீட்டை சுத்தி ஒரே அமானுஷமாவே இருக்கு. அண்ட் இப்ப பார்த்த இந்த உருவத்தை தான் இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளேயும் பார்த்தேன். எனக்கு சாப்பாடு கொடு, நான் இங்கதான் இருப்பேன், தண்ணி கொடு அப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்காரர் தான் இது இருந்த இடத்த அழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தது. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. விடிஞ்சதும் நாம முதல் வேலையா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இது என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இப்போ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் மறந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு போறாங்க. இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டி முதல் வேலையா தூங்கிட்டு இருக்கிற தாத்தாவை எழுப்பி வாங்க கோயிலுக்கு போனோம் அப்படின்னு கூப்பிடும்போது தாத்தா இவரும் எந்திரிச்சு பாட்டியை பயங்கரமா திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தாத்தா இவருக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. அதுலயும் பாட்டி இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லும் போது தாத்தா இவரும் பாட்டியை கண்டமேனிக்கு திட்டுறாங்க. சொல்ல போனா அசிங்கமான வார்த்தையெல்லாம் கிராமத்துல ரொம்பவே சரளமா சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் தாத்தா இவரும் பாட்டியை பயங்கரமா திட்டிட்டு சைலண்டா அவரோட வேலையை பார்க்க போயிடுறாரு. இப்படி அன்னைக்கு நைட்டும் வருது. தாத்தா இவரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. பாட்டி இவங்களும் சமைச்சு தாத்தாக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. பட் தாத்தா இவரு எனக்கு பசிக்கல, நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்க போறேன் அப்படின்னு ஏதோ விசித்திரமாவும் பேசுறாரு. பொதுவா இந்த வயசானவங்களாம் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப நாளைக்கு ஒரு வயசானவங்க இறந்து போறாங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய நடவடிக்கை ரொம்பவே விசித்திரமா இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ரொம்பவே அன்பா பேசுவாங்க. இவங்களை பாத்துக்கோ, அவங்கள பாத்துக்கோ, அண்ட் நீயும் ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு ரொம்பவே விசித்திரமாவும் பேசுவாங்க. அப்படி பேசும்போது நமக்குள்ள ஒரு பயம் வரும். அதே மாதிரிதான் தாத்தா இவரும் பாட்டி இவங்க கிட்ட பேசிட்டு இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சைலண்டா போய் படுத்துக்கிறாரு. இதை விசித்திரமா பார்த்த பாட்டி இவங்களும் சரி நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் படுக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பாட்டி இவங்களுக்கு நல்ல தூக்கம் வந்திருக்கு. இடையில எந்த விதமான தொந்தரவுமே இல்ல, நல்லா தூங்கியிருக்காங்க. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சிருக்காங்க. சரி எந்திரிச்சு தாத்தாவை போய் எழுப்பலாம் அப்படின்னு அவங்க ரூமுக்கும் போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா தாத்தா அங்க இல்லவே இல்லை. அதாவது தாத்தா வீட்டுக்குள்ளேயே இல்லை. இவர் எங்க வெளில போனாரு, இப்படி இந்த மாதிரிலாம் போக மாட்டாரு அப்படின்னு பாட்டி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர் வேலை பார்க்குற அந்த ரயில்வே ஆபீஸ்ல இருந்து செய்தியும் வருது, இந்த மாதிரி தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னு. பாட்டி இவங்களால அதிர்ச்சியும் தாங்க முடியல. அப்ப பாட்டி அந்த ரயில்வே ஆபீசர் கிட்ட எல்லாம் கேக்குறாங்க எப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லம்மா வழக்கம் போல நாங்க தண்டவாளம் சைட்ல ரவுண்ட்ஸும் போயிட்டு இருந்தோம், ஏதாச்சும் திருட்டு பசங்க வராங்களா இல்ல தப்பு நடக்காம இருக்கிறதுக்காக நாங்க அடிக்கடி இந்த மாதிரி ரவுண்ட்ஸும் வருவோம். அதே மாதிரி தான் நேத்து நைட்டும் நாங்க ரவுண்ட்ஸ் போயிட்டே இருந்தோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது ரயில்வே ட்ராக் கிட்ட யாரோ ஒருத்தவங்க பதுங்கி போற மாதிரி எங்களுக்கும் தோணுச்சு. தூரத்துல இருந்து பார்த்த எங்களுக்கும் யாரா இருக்கும், ஒருவேளை திருடனா இருப்பானோ அப்படின்னு நினைச்சு நாங்களும் அந்த நபரை கூப்பிட்டபடி வேகமா போயிட்டே இருந்தோம். ஆனா அந்த நபர் நாங்க கூப்பிட்டதுக்கு ரிப்ளை கூட பண்ணாம அண்ட் அங்க இருந்து பயந்தும் ஓடாம அப்படியே பொறுமையா அந்த தண்டவாளத்து மேல நடந்தும் போனாரு. நடந்து போயிட்டு அந்த ரெண்டு தண்டவாளத்துக்கு நடுவுல அப்படியே தலைய கீழே குனிஞ்ச மாதிரி நின்று இருந்தாரு. இதை பார்த்த எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாச்சு. ஏன்னா அந்த சமயம் அந்த பர்டிகுலர் தண்டவாளத்துல ரொம்ப வேகமா ஒரு ட்ரெயினும் வந்துட்டு இருந்தது. நாங்களும் எப்படியாச்சு அவன் திருடனா இல்ல யாருன்னு தெரியல, எப்படியாச்சு அந்த ஆளை காப்பாத்தலாம் அப்படின்னு வேகமாவும் ஓடணும் அண்ட் கத்திட்டும் ஓடணும். ஆனா அந்த நபருக்கு காது கேட்டுதா இல்லையா அப்படின்னு கூட தெரியல. ஆனா கண்டிப்பா நாங்க கத்தன கத்துக்கு காது கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு தூரத்துல தான் நாங்களும் இருந்தோம். சரியா ட்ரெயின் கிட்ட வரும்போது தண்டவாளத்துக்கு நடுவுல இருந்த அந்த நபர் தலை குனிச்சபடி தானே இருந்தாரு. ட்ரெயின் கிட்ட வரும்போது தான் தலை நிமிர்ந்தே பாக்குறாரு. அதாவது இது வேணும்னே பண்ண மாதிரி ஒரு தற்கொலை முயற்சின்ற மாதிரி தான் எங்களுக்கும் தோணுச்சு. சரி யாருன்னு கிட்ட போய் பார்த்தா எங்க கூட வேலை பார்க்குற ரயில்வே போலீஸ்ன்னு தெரிஞ்சது. தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு அந்த ரயில்வே ஆபீசர்லாம் சொல்லும் போது இதை பாட்டி இவங்களால சுத்தமா நம்பவும் முடியல. இதுக்கப்புறம் தான் பாட்டி சென்னையில் இருக்கிற மகா இவங்க அம்மாவுக்கு விஷயத்த சொல்லி அவங்களே வர வச்சிருப்பாங்க. இப்ப நடந்தது எல்லாமே பாட்டி இவங்க சொன்னது. சரி தாத்தா இவர் இறந்ததுல இருந்து ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா ஏதோ காரியம் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் வச்சிருக்காங்க. அது வரைக்கும் மகா அவங்க அம்மா ஊர்ல தான் அரக்கோணம்ல தான் இருந்திருக்காங்க. அன்னைக்கு இவங்க சொந்தக்காரங்கள நிறைய பேரும் வந்திருக்காங்க. அப்ப பாட்டி இவங்க ரொம்பவே சோகத்துல யாருக்கிட்டுமே எதுவுமே பேசாம அப்படியே அழுது கலைச்சு போய் அந்த இடத்துல சாஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல ஒரு 5 வயசுல ஒரு
குழந்தையும் இருக்கு. அது யாருன்னா மகா இவங்களுடைய அக்கா. இப்ப அந்த 5 வயசு குழந்தை என்ன பண்ணுதுன்னா இந்த வீட்டோட பின்புறத்தை பார்த்து யார்கிட்டயோ பேசுற மாதிரி சைகெல்லாம் காட்டிட்டும் இருக்கு. அண்ட் சைகெல்லாம் காட்டினது மட்டும் இல்லாம டைரக்டா இந்த ஒரு விஷயத்த பாட்டி இவங்க கிட்ட, பாட்டி வாசல்ல ஒரு அக்கா நிக்கிறாங்க, விளையாடுறதுக்கு கூப்பிடுறாங்க, பின்பக்கம் அந்த மரத்துக்கிட்ட வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டி இவங்க என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, பதறி போய் அந்த 5 வயசு பொண்ணு அவங்கள பிடிச்சும் இல்ல அதெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னு இவங்களை எட்டி பார்த்துருக்காங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே கிடையாது. பாட்டி இவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, ஒருவேளை இவங்க தாத்தா சொல்லிட்டு இருந்த அந்த உருவமா அப்படின்னு இவங்களும் உடனே என்ன பண்றாங்கன்னா அப்படியே அந்த காரியம் விஷயம் நடக்குது பாத்தீங்களா, அன்னைக்கு அந்த குழந்தைய அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு மந்திரிச்சு கையில கயிறை கட்டி வீட்டுக்கும் கொண்டுட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் மகா அவங்க அம்மா வீட்டுல வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் புடையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரூம்ல ஒரு பெரிய கண்ணாடியும் இருக்கு. அந்த கண்ணாடியை பார்த்து இவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல பின்னாடி யாரோ கிராஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சடனா இவங்களுக்கும் தோணி இருக்கு. உடனே அந்த கண்ணாடியில் அப்படி பார்த்திருக்காங்க. பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி இந்த ரூமை தாண்டின மாதிரி, அதாவது இந்த ரூமோட வாசல் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாசலோட வெளிப்பக்கம் யாரோ ஹைட்டான ஒரு உருவம் கருப்பா அந்த ரூமை கிராஸ் பண்ணி போறத இவங்களும் பார்த்து பதறியும் போறாங்க. கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அம்மா என்ன பண்றாங்கன்னா மகா அண்ட் அவங்களுடைய அக்கா 2 பேருமே தூக்கிட்டு அந்த வீட்டை விட்டு, அதாவது அவங்க பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டு வெளியிலயும் வந்துடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு கேப்ல பாத்தீங்கன்னா மகாவோட அப்பா அவரு அங்கதான் இருக்காரு. அவரு எப்படி வீட்டுக்குள்ள போனார் அப்படின்னு தெரியல. திடீர்னு பயங்கரமான ஒரு அலறல் சத்தம். சொல்ல போனா அது சாதாரண அலறல் இல்ல, இந்த மரண ஓலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சத்தத்தோட மகா அவங்க அப்பாவும் பயங்கரமா கத்துறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு எல்லாருமே பதறி போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி உள்ள உருவத்தை பார்த்த பயத்துல தான் இப்போ மகா அவங்க அம்மாவே வெளியில வந்திருக்காங்க. ஒருவேளை அவரை ஏதாச்சும் அட்டாக் பண்ணிருக்கோன்ற ஒரு பயத்தோட இவங்களும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள மகா அவங்க அப்பா மண்ணெண்ணெயை ஊத்தி தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் உயிருக்கு போராடிட்டே இருக்காரு. எரிஞ்ச நிலைமையில இந்த ஒரு விஷயத்த வீட்டில் இருக்கிற யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதுக்காக இவரு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டாரு அப்படின்னு சுத்தமாக யாரும் எதிர்பார்க்கல. சொல்லப்போனால் மகா அவங்க அப்பாவுக்கு கடன் பிரச்சனையோ இல்லை வீட்டில் ப்ரெஷர், குடும்பத்தில் மன அழுத்தம் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. ரொம்பவே ஜாலியான ஆள் தான். அன்னைக்கு கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனால் திடீர்னு மண்ணெண்ணெய் ஊற்றி எரிஞ்சு போன இந்த ஒரு விஷயம் அந்த சமயம் அவங்களுக்கு தெரியாம அவங்க அம்மா, அதாவது மகா அவங்க அம்மா மன ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கும் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. அடுத்த 3 நாள் அவங்களும் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. இது எல்லாமே பாட்டி வீட்டில் தான் நடந்திருக்கு. இப்போ இந்த வீட்டில் 2 ஆண்கள் இறந்து போயிருக்காங்க. மகாவோட தாத்தாவும் இறந்து போயிட்டாங்க, மகாவோட அப்பாவும் இறந்து போயிருக்காங்க. 2 பேருமே மர்மமான முறையில் தான் இறந்தும் போயிருக்காங்க. இதுலயும் மகா அவங்க அம்மாவோட அண்ணன் தம்பிங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட் டைம் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை எல்லாமே நைட் டைம்ல தான், பகல் நேரத்தில் தான் வீட்லயும் இருப்பாங்க. இப்படி மகா இவங்களுடைய மாமாக்கள்லாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரி வீட்டில் பாட்டி, அம்மா அண்ட் மகாவுடைய அக்கா மகா அப்படின்ற மாதிரி பெண்கள், குழந்தைகள் அப்படின்ற மாதிரி தான் வீட்டில் தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் மகாவுடைய அம்மா அடிக்கடி சேம் அதே கருப்பூரும் இந்த வீட்டில் அங்க இங்கன்னு உலாவறத பார்த்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி இவங்க பார்த்தது ஒரு பெண்ணுடைய உருவம். அந்த பெண்ணுடைய உருவம் மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு அழகான ஒரு பெண் எப்படி இருக்கும், ஆனா உத்து பார்த்தாதான் தெரியும் அது பேய் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல மகாவோட அம்மா பார்க்கறது ஒரு கருப்பான உருவம். சொல்ல போனா அது ஆனா பெண்ணா அப்படின்னு அவங்களுக்கும் சுத்தமா தெரியல. ஆனா கருப்பான உருவம் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள இங்க அங்கேயும் உலாவறத அவங்களும் பார்த்து பயந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆண் அலறி கத்துற சத்தத்தை கேட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா பதறி இருக்காங்க. அந்த சத்தம் கேட்கிற அந்த இரவு பார்த்தீங்கன்னா மகாவுடைய மாமாக்கள் யாருமே வீட்டுல இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க எல்லாருமே வேலைக்கும் போயிருந்தாங்க. அப்படி ஆணே இல்லாத அந்த வீட்டுல ஒரு ஆணுடைய அறல் சத்தம் கேட்கும்போது அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த ஒரு சத்தம் பாட்டி இவங்களுக்கும் கேட்டிருக்கு. எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியிலயும் வந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப மகா இவங்க வீட்டுல 2 மரணங்கள் ஏற்பட்டிருக்கு அடுத்தடுத்து. பொதுவா இந்து மதத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல குடும்பத்தை சார்ந்தவங்க யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அடுத்த 1 வருஷம் வரைக்கும் நல்ல காரியம் கெட்ட காரியம் அப்படின்னு எதுலையுமே கலந்துக்க மாட்டாங்க. குறிப்பா கோவில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலுமே கலந்துக்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் அந்த இறந்தவங்களுக்கு அடுத்த 1 வருஷம் கொடுக்கிற மரியாதை அப்படின்னு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இது இப்படியே விட்டா வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ஆபத்து வரும் அப்படின்னு பாட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா
தீட்டு கழிக்கலனாலும் பரவாயில்ல, நாம இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற எல்லை காவல் தெய்வம் கோயிலுக்கு போயிடலாம், அங்க போயிட்டு இது என்னன்னு பார்க்கணும், உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டே கிளம்பி அந்த எல்லை கோயிலுக்கும் போறாங்க. அப்படி உள்ள போகும்போது அந்த கோவிலோட பூசாரி இவங்களுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி சாமி வந்த மாதிரி கத்திட்டே வராரு. என்னை பார்க்கறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? உன் வீட்டுல முதல் மரணம் விழும்போதே நீ என்ன வந்து பார்த்துருந்தனா அடுத்த மரணத்தை நான் விழ விட்டுருக்க மாட்டேன். முதல் மரணம் வாழ்ந்து முடிச்சவர் அண்ட் அது முடிஞ்சும் போயிடுச்சு, ஆனா ரெண்டாவது மரணம் நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது மகா அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இவர் இந்த மாதிரி சொல்றாரு, அப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு இவங்களும் மேலும் கேட்கறாங்க. உன் வீட்டில் விழுந்த முதல் மரணம் உன்னுடைய அப்பா அவர் பண்ணது ஒரு தப்பு தான். அந்த மரத்துக்கிட்ட ஒரு பெண்ணுடைய ஆன்மா நிம்மதி இல்லாம அந்த இடத்துலயும் உலாவிட்டே இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் உங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த இடத்துல அவன் என்ன பண்ணிருக்கணும், அந்த ஆன்மாவை மற்றவங்களுக்கு தொந்தரவு வராத அளவுக்கு அந்த இடத்துல கட்டி போட்டிருந்தானா வேற எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கானா, அந்த பெண் ஆன்மா அந்த மரத்துல தான் குடியிருக்குன்னு தெரிஞ்சு அந்த மரத்தை வேரோட சாச்சிருக்கான். அதனாலதான் அந்த ஆன்மா உன் அப்பனை காவு வாங்கியிருக்கு. ரெண்டாவது தான் உன் வீட்டுல உன்னுடைய கணவர் தீக்குளிச்சு இறந்தும் போயிருக்காரு. இதுக்கு காரணம் உன் அப்பா கொன்ன அந்த பெண் ஆன்மா. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கு சம்பந்தப்பட்டது யார் தெரியுமா? புருஷனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. சொல்ல போனா உன் புருஷனுக்கு அண்ணனுங்கன்னு இருக்கானுங்க, அவனுங்க தான் உன் புருஷன் மேல இல்ல உன் குடும்பத்தை மேலேயும் ஒரு ஏவலை ஏவி விட்டுருக்கானுன்னு சொல்லும் போது எங்க மகா இவங்க அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்றீங்க அப்படின்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். மகா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இந்த விஷயம் ரெண்டு குடும்பத்தாருக்கும், பையன் வீட்டுக்கும் சுத்தமா பிடிக்கல, பொண்ணு வீட்டுக்கும் ஆரம்பத்துல பிடிக்கல. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சுட்டாங்க. பையன் வீட்டுல இருக்கிறவங்க ஓரளவுக்கு தான் பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதுலயும் பையன் வீட்டை சேர்ந்தவங்க, குறிப்பா சொல்ல போனா மகா இவங்க அப்பாவுடைய அண்ணன் இருக்கார்ல, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அந்த மனைவியோட தங்கச்சியை தான் மகா இவங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்றதா பிளான் இருந்தது. ஆனா அதுக்குள்ள இவர் கல்யாணம் பண்ணி இப்ப குழந்தைலாம் பெத்துட்டு இருக்காருல்ல. சோ இதனால மகா இவங்களுடைய பெரியப்பா தான் பயங்கரமான ஏவலை ஈவியும் விட்டுருக்காங்க. உனக்கு சந்தேகம் தானா, உன் புருஷன் கூட நீ வாழ்ந்த அந்த வீட்டுக்குள்ள, குறிப்பா அந்த ரூம்குள்ள பாரு, அந்த ரூமோட 4 மூலையிலயும் சின்னதா பொம்மையும் அண்ட் அதை சுத்தி முடி நிறைய மந்திரிச்ச பொருள்லாம் 4 மூலையிலும் வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு அப்படின்னு அந்த பூசாரி சொல்றாங்க. அண்ட் மகா இவங்க அம்மாவும் கேட்கறாங்க, அதை எடுத்து நான் என்ன பண்றது, அதை எப்படி சரி பண்றதுன்னு கேட்கும்போது, அதை நீ எடுத்து உங்க ஏரியால இருக்கிற காவல் தெய்வத்தோட கோவிலுக்கு போ, அங்க அதை சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லும்போது, இது மட்டும் இல்லாம உன் புருஷனோட அண்ணனுங்க என்னென்ன வார்த்தை சொல்லி அந்த சூனியத்தை வச்சிருக்காங்கன்னா, நீ விரும்பி போன வாழ்க்கை உனக்கு இருக்காது, நீ எதை ஆசைப்பட்டு போறியோ கூடிய சீக்கிரத்துல அதை விட்டு நீ போயிருவ அப்படின்ற மாதிரி தான் அந்த சூனியத்தையும் வச்சிருக்காங்க. சோ தயவு செஞ்சு அதை போய் எடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது உடனே மகா இவங்க அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்து கிளம்பி சென்னையில இருக்கிற அந்த வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வரும்போதே அந்த வீட்டுல இருக்கிற அப்பாவுடைய அண்ணன்கள் அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு, ஓகே தம்பியோட பொண்டாட்டி வராங்க, இவங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது, உன்னாலதான் என் தம்பி செத்தான், நீ தான் என் தம்பியை மயக்கி கூட்டு போய் அவனை கொண்டுட்ட அப்படின்ற மாதிரி தப்பா பேசி அவங்க மனசையும் நோக்கடிச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் மகா அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரியும் இல்லை. ஏன்னா அவங்க அந்த வீட்டுல தான் வாழ்ந்தாங்க. நீங்க இப்ப என்ன சொன்னாலும் நான் அதை கண்டுக்க போறது இல்ல, நான் அவரை நம்பி தான் இந்த வீட்டுக்கு வந்தேன், நான் இப்ப வீட்டுக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தள்ளி விட்டுட்டு அவங்க வாழ்ந்த அந்த ரூமுக்குள்ளேயும் போறாங்க. ஆனா அந்த ரூமுக்குள்ள போயிட்டு அந்த 4 மூலையும் போயிட்டு பார்க்கும்போது தான் இவங்களுக்கும் தெரிஞ்சது, அங்க வச்சிருக்கிறது எல்லாமே செய்வினை செய்யப்பட்ட பொருட்கள். சின்னதா பொம்மை, அதை சுத்தி முடி, அந்த சூனியம் சம்பந்தப்பட்ட நிறைய பொருட்கள் இருக்கிறத பார்த்து இவங்களும் அவசரமா அந்த 4 எடுத்துட்டு வந்து அவங்க மாமியார்கிட்டும் கொடுக்குறாங்க. பாருங்க உங்க பையனுங்க தான் என் புருஷனுக்கு சூனியம் வச்சிருந்தாங்கன்னு சொல்லும் போது இப்ப மகா அவங்க அம்மாவோட மாமியார் அவங்களும் பயங்கரமா திட்டுறாங்க. அட பாவிங்களா, நீங்க தான் என் பையனை கொண்டீங்களாடா அப்படின்னு இப்ப அவங்களும் அவங்க பசங்களை பயங்கரமா திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற காவல் தெய்வம் கோயிலுக்கும் போறாங்க. அண்ட் அங்க போயிட்டு இந்த செய்வன செய்யப்பட்ட இந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை கொடுத்த உடனே அந்த பூசாரி அதை வாங்கி அந்த கோவில்ல இருக்கிற குளத்திலையும் சில பரிகாரத்தெல்லாம் பண்ணி தூக்கியும் போட்டுறாரு. இதை பண்ணது மட்டும் இல்லாம அந்த பூசாரி சொன்ன விஷயம், இந்த ஏவல் இந்த செய்வனை உங்களுக்கு செஞ்சான்ல அவன் கூடிய சீக்கிரத்தில் அனுபவிப்பான், அதை நீ உன் கண்ணால பாப்பன்னு சொல்லும் போது மகா இவங்க அம்மாவும் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படியே வருஷங்களும் போதும். அந்த மகா இவங்க பெரியப்பா, அதாவது யார் இவங்க குடும்பத்துக்கு அந்த ஏவலை ஏவி விட்டாங்களும் அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து கல்யாண வயசு வந்துருது. அண்ட் அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி பாக்குறாங்க. அண்ட் கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள் என்ன, ஆப்வியஸா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதாம். ஆனா
அவங்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. சொல்லப்போனால் பல வருஷமாக அவங்களுக்கும் குழந்தை பிறக்கல. அவங்க போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, போகாத கோவிலும் கிடையாது, எங்கே போனாலும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஒரு லெவலுக்கு அப்புறம் மாந்திரிகத்தை நாடியும் போகிறாங்க, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு. அப்போ அந்த மாந்திரிகவாதி சிம்பிளாக சொல்லிடுறாரு, உன் குடும்பத்துக்கே ஒரு சாபம் இருக்குப்பா, அந்த சாபம் தீராம நீ என்ன பண்ணாலும் உன் பொண்ணுக்கு குழந்தை பிறக்காது. அப்போ மகா அவங்க பெரியப்பா இது என் குடும்பத்தில் சாபமா என்னன்னு கேட்கும்போது, ஆமாப்பா நீ எந்த நேரத்தில் என்ன பாவம் பண்ணன்னு தெரியல, அதனால தான் உன் குடும்பத்து மேலே ஒரு சுமங்கலியோட சாபமும் இருந்துட்டு இருக்கு, அந்த சாபம் தீர்ற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது பெரியப்பா இவரும் கேட்குறாரு, இப்போ அந்த சாபம் தீரணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அப்போ அந்த மாந்திரிகர் சிம்பிளாக சொல்லிடுறாரு, நீ எந்த சுமங்கலிக்கு பாவம் பண்ணியோ அந்த சுமங்கலி காலில் மனப்பூர்வமாக விழுந்து மன்னிப்பு கேளு. நீ மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த சுமங்கலி மனப்பூர்வமாக உன்னை மன்னிச்சா மட்டும்தான் உன் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும், இல்லைனா நீ எங்க போனாலும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த பெரியப்பா என்ன பண்றாருன்னா அந்த வெக்கமானோ சூடு சொரணை எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்ப டைரக்டா மகா அவங்க அம்மா வீட்டுக்கும் வர்றாரு. அந்த வீட்டுக்கு வந்து அவங்க காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்கிறாரு. இப்படி மன்னிப்பு கேட்கும்போது மகா அவங்க அம்மா இதெல்லாம் உதாசனப்படுத்திட்டு போறதுக்கு ஒரு செகண்ட் ஆயிருக்காது. ஆனா அவங்களும் நீ பண்றது பண்ணிட்டேன், ஆனா உன்ன மாதிரிலாம் நான் கெடுதல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த குடும்பத்தை மனப்பூர்வமா மன்னிச்சிருக்காங்க. அப்படி மன்னிச்ச கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு கர்ப்பமாகறாங்க. அப்படி கர்ப்பமானது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தையும் பிறகுது. ஸ்டில் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல மகா அவங்க அம்மா எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்திருக்காங்க. சொல்ல போனால் மகா அவங்க பெரியப்பாவை கம்பேர் பண்ணும்போது அவங்க அம்மா வயசில் ரொம்பவே சின்னவங்க தான். இருந்தாலும் நான் பட்ட கஷ்டத்தை வந்து நீ எந்த விதத்துலையும் உன் குடும்பத்தில் பட வேண்டாம், குறிப்பாக நீ பண்ண தப்புக்கு எதுக்கு உன் பொண்ணு அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்களும் மேபி அந்த ஒரு எண்ணத்தால தான் மன்னிச்சிருப்பாங்க. இது இந்த பெரியப்பா இந்த ஆளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா உனக்கு பெரிய அப்பா இருந்துட்டே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்களும் அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா டவுட்டு தான். இப்போ மகா இவங்க வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் மகா இவங்க வளர்ந்துட்டாங்க. இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் தெரியாதனமாக ஒரு பேய் வீட்டில் போயிட்டு மாட்டியிருக்காங்க. அந்த ஒரு சம்பவத்தை இன்னொரு நாள் உங்களுக்காக நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்போ மகா இவங்க அம்மாக்கும் இவங்க பாட்டிக்கும் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் ஓவர். கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹாரர் ஃபீல் கிடைச்சிருக்கும். அந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அப்படி இந்த இடத்துல மகா இவங்க அம்மா பண்ணது இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, அந்த குடும்பம் அனுபவிட்டோன்னு விட்டுருக்கலாமே அப்படின்னு இன்கேஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரோட எண்ணோட்டமும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் அந்த இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பாக சாவடா சனின்னா அப்படின்னு விட்டுருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல மகா அவங்க அம்மா இழந்தது ஒரு பெரிய விஷயம். சொல்ல போனால் அவங்க வாழ்க்கை துணையே இழந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட்ன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்